நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம். பார்க்குறது என்னவென்றால் இப்போது நாய்க்கடினால் பலவிதமான உபாதைகள் நமக்கு வருகிறது உண்டு. தெருவில் போகிற நாய் எப்போ கடிக்குன்னு நமக்கே தெரியாது. போயிட்டே இருப்போம், பின்னாடி துரத்திக்கிட்டே விடையாந்து இது ஒரு வழியில் கடிச்சிடும். ஆனால் நாய் வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடிப்பட்டவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. இது சரியான மருத்துவமோ சிகிச்சையே செய்யாத விட்டால் உயிருக்கே ஆபத்து வரும். ஆனால் உடனே தெரியாது. நாய் கடித்தவங்க உடனே கறி வகையை, பன்றி கறி, ஏதோ ஒரு வகையான கறி வகையை சாப்பிட்டா விஷமானதை தலைக்கு ஏறிடும். அதனால் நாய் கடித்தவங்க குறைஞ்சபட்சம் அது முழுமையாக குணமாக வர வரைக்கும் அதனுடைய குணங்கள் நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். உடம்புல இப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, எதேச்சும் மயக்கம் உண்டாகுதா, அதனுடைய குணங்கள், நாய்க்கடியோட குணங்கள் தெரியுதான்னு நீங்களே சோதனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் நாய் கடித்தவங்க முடிந்தவரை கொஞ்சம் கறி வகையை சாப்பிடாமல் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னாவே சீக்கிரமாக உங்களுக்கு பாதுகாத்துக்கலாம். நம்முடைய அரசு மருத்துவமனையில் இது நாய்க்கடிக்கான நல்ல ஊசிகளாக இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது என்ன, தற்சமயத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்காக அந்த விஷத்தன்மையெல்லாம் இறங்கிறதுக்காக ஒரு மருத்துவம் சொல்கிறேன். அவிரி வேரை அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து பசும்பாலிலே கலக்கி 3 நாள் கொடுத்தால் விஷம் நீங்கிடும். இந்த அவிரி வேரை அது மேலேயும் பூசினா கூட சீக்கிரமாக குணமாகும். நீங்கள் அங்கேயும் அரசு மருத்துவமனையிலேயே நீங்கள் ஊசி போட்டுக்கலாம், இதையும் சாப்பிடலாம். ஆனால் ரெண்டும் ஒரே டைம் செய்ய வேண்டாம். எதனால் ஒரு டைம் இது ஒன்று இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதை செய்யுங்க. ரெண்டும் ஒரே டைம் செய்யுமா. இதை முடிச்சிட்ட மாதிரிக்கு ஊசிலாம் போட்ட பிறகும் எனக்கு திரும்ப நான் அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டேன், திரும்ப அதனுடைய எனக்கு குணங்கள் எதேச்சும் தலைப்பாரம், தலைவலி, ஏதோ அதனுடைய தாக்கங்கள், எலிக்கடி, அதான் அந்த நாய்க்கடினால் சில தொல்லைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மருத்துவத்தை நீங்கள் அவிரி வேறு எல்லாரும் தான் அவிரியும் தெரியும். அவிரி, வண்ணா அவிரி, நீலின்னு அதுக்கு பலவிதமான பேர்கள் இருக்குது. இந்த அவிரியை வேரை அரைச்சி, அதான் நீங்கள் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா இடத்தையும் கிடைக்கக்கூடியது தான், மழை காலம் கிடைக்கும், எல்லா இடத்தையும் இருக்கும். அந்த வேரை அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு பசும்பாலிலே கலக்கி காலையிலே 3 நாள் கொடுத்தால் அதனுடைய விஷம் நீங்கிடும். ஏன்னா 64 பாஷாணங்களையும் சுத்தி செய்யக்கூடியது தான் இந்த அவிரி. பாஷாணங்களே சுத்தி செய்யக்கூடிய அவ்வளோத்துல மகத்துவம் கொண்டது தான் இந்த அவிரி வேரை. பயன்படுத்துங்க. சாப்பிட்டு 3 நாள் சாப்பிடுங்க காலையில் மட்டும், மீதி அதனுடைய அந்த கடி வாயில் ஊற்றி பூசுங்க, முழுமையாக குணத்தை பார்க்கலாம். நன்றி.